ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பெரும் முதலாளித்துவ கட்சியாக இருந்து வந்திருக்கிறது. இதன் பின்னணியில் அங்கு இனவாதம் என்பது இரு பக்கங்களும் கூர்மையான குறிப்பிடும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இது இப்போதுதான் நாங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திடமிருந்து முழு விடுதலை பெற்றுள்ளோம் என்று விளங்கியது. நிதி மந்திரியாக ஜெயவர்தனா அவர்கள் இருந்தபோது முதலாக உலக வங்கியிடம் கையேற்ற துவங்கினார். கிடைக்கும் மக்களினுடைய கோபத்தை, அரசு மேல் வர வேண்டிய கோபத்தை அங்கிருக்கும் இன்னொரு பகுதி மக்கள் மீது திருப்பி விடுவதன் மூலமாக அரசு தங்களை ஆட்சி பீடத்தில் தங்களை காத்துள்ளது. அவர் இத்தாலியிடம் போராடி இத்தாலி காலனித்துவ காலத்தில் நடந்த குற்றங்களுக்காக நட்டஈடு பெற்றுக் கொண்டார். அது போன்ற எந்த முயற்சியுமே நீங்கள் குறிப்பிடும் ஏகாதிபத்தி எதிர்ப்பு போராளிகளால் நமது மண்ணில் மொழி ஒரு தேசமா அல்லது ஒரு மொழி இரு தேசமா என்று பாராளுமன்றத்தில் தொடங்கி இலங்கை முழுவதற்கும் போராட்டம் செய்கிறது. யாரும் உட்பட எல்லா இடங்களிலும் நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக ஒரு போராட்டம் செய்கிறோம் என்று மிக பெரும் அளவில் மக்களை திரட்டியிருந்தார். அதில் இனவாதமும் அதே இனவாதத்தையும் கலந்துதான் இந்த போராட்டம் இடம்பெறுகிறது. கேள்வி நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் இனவாதம் மறைந்துவிட்டது, இனவாதம் பேசப்படவில்லை, தமிழர்கள்தான் தமிழ் தரப்புத்தான் வேண்டுமென்றே இனவாத சேற்றில் விழுகின்றார்கள் என்றெல்லாம் விமர்சன விக்கிரகங்கள் புறப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக கலந்துரையாட தம்பி நடேசன் வந்திருக்கின்றார். வணக்கம் நடேசன். வணக்கம். இனவாதம் மறைந்து விட்டதா? காலங்காலமாக புலியோடு இருந்த ஒரு விஷயம் 70 ஆண்டுகளாக மக்களுடைய வாழ்வை சீரழித்த இனவாதம் சடார் என்று மறைந்து விட்டதா? இது தொடர்பாக சில விடயங்களையும் பேசியிருந்தார். நெய்வேலி தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேரங்களில் சரி, எங்களுக்கு நேரங்களில் வந்து இந்த தொடர்பான ஒரு மறுப்பை வெளியிட்டிருந்தார். அதில் சில விரிவாக பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமானதாக அதிலே அவரே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இனவாதம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். இதில் இந்த நீங்கள் சொன்ன இந்த விமர்சன விக்கிரகங்கள் இன்னொரு விடயத்தையுமே சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு விடயம், இந்த இரு கட்சி முறைமை இதில் இல்லாமக்கப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி ஒரு பலத்தை முன்னிறுத்தி இருக்கின்ற ஒரு விடயங்களை சொல்லியும் இது பொருளாதார தேவைக்காக பொருளாதார பற்றி பேசப்பட்ட தேர்தல் என்ற விடயத்தையும் முன்வைக்கப்பட்டது. ஊடகங்கள் பல ஊடகங்கள் கூட இந்த விடயத்தை தான் பரப்புரை செய்கின்றன, பிரச்சாரம் செய்கின்றன. உண்மையிலேயே இதற்கு நாங்கள் வரலாற்று ரீதியாக இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றில் இருந்தும் சில படிப்பினைகளை பார்க்க வேண்டித்தான் இருக்கின்றது. அதாவது தெற்காசியாவிலேயே முதலாக ஒரு நாட்டில் முதலாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டான இடதுசாரி கட்சியாக LSSP பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் முதலாவது கட்சியாக LSSP ஆரம்பிக்கப்படுகின்றது. அதன் ஆரம்பத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 1947ஆம் ஆண்டிலேயே நடைபெற்ற முதலாவது தேர்தலில் LSSP கிட்டத்தட்ட 20% வாக்குகளை பெறுகிறது. LSSP, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மற்றது போல்ஷிக் லெனினிஸ்ட் கட்சி, இது ஒரு இடதுசாரி அணிகள் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடதுசாரிய அணிகள் மொத்தமாக 20% வாக்குகளை பெறுகின்றன. இதற்கு எதிர்த்தரப்பாக அல்லது எதிர்த்தரப்பிலே இருந்து கொண்டிருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பெரும் கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி, இலங்கையுடைய மிகப்பெரிய இடதுசாரிய முதலாளித்துவ கட்சி, கிட்டத்தட்ட 39% வாக்குகளை பெறுகின்றனர். இந்த இடதுசாரிய தலைமைகள் இடதுசாரிய கட்சிகள் பெற்ற 20% வாக்குகளுக்குள்ளேயே சிறுபான்மை மக்களுடைய எண்ணிக்கையை சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு என்பது அதற்குள் பெருமளவு இருந்திருக்கிறது. அது மலையகம் சார்ந்து, வடக்கு கிழக்கு சார்ந்து, கொழும்பிலே இருக்கின்ற தமிழ் சிறுபான்மை மக்கள் உட்பட, தமிழ் பேசும் மக்கள் உட்பட பலருடைய ஆதரவு இதற்குள் இருந்திருக்கிறது. இவ்வாறுதான் இதனுடைய தேர்தல் காலம் ஆரம்பிக்கப்படுகிறது. வரலாற்று ரீதியாக வந்து கொண்டிருக்கின்றது. இதன் பின்னர் தான் நிலைமைகள் எவ்வாறு மாறுகின்றது என்பதை இதிலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பெரும் முதலாளித்துவ கட்சியாக இருந்து வந்திருக்கிறது. அது ஒரு வலதுசாரிய கட்சியாக இருந்தது. இதற்குள் இருந்த ஒரு உடைவு வருகிறது. அதுதான் SWRD பண்டாரநாயக்காவில் உருவாக்கப்பட்ட கிட்டத்தட்ட 1951ஆம் ஆண்டுகளில் அவர் இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருந்து வெளியில் வந்து ஒரு மைய அரசியலை கட்டுகிறார் என்று கமலஹாசன் பாணியில் சொன்ன மைய அரசியல். இந்த மைய அரசியல் கட்சியில் ஒரு சென்ட்ரலிஸ்ட் பார்ட்டி ஒன்றை கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில்
தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது இவருடைய தலைமையில். அந்த கட்சியினுடைய ஆரம்பம் என்பது ஒரு உழைக்கும் வர்க்க மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஒரு மேட்டு குடிவர்க்கத்துக்கான கட்சியா இருந்தது. அவர்களுடைய பிரச்சனையை பேசுகின்றது. கொழும்பை மையப்படுத்திய கொழும்பு மையவாத அரசியலாக இருக்கின்றது. நாம் எமது அரசியலை கிராமப்புறங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ரீதியிலே சிங்கள கிராமப்புறங்களில் இருந்து பல்வேறு ரூரல் ஏரியாஸ் அரசியலை கொண்டு போய் அங்கிருக்கும் மக்களுக்கான குரலாக நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் SLFP-யுடைய என்ன சொல்வது முழக்கம் அதுவாகத்தான் இருந்திருக்கின்றது. இந்த ஆரம்ப புள்ளி அதன் பின்னால் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கான அடிப்படை, இது வலதுசாரிய இடதுசாரிய மோதல் என்று இல்லாமல் கட்சி ரீதியாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக SLFP இந்த சிங்கள தேசியவாதத்தை அல்லது தேசப்பற்றாளர்கள் என்ற முழக்கத்திற்குள் அல்லது அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு வெள்ளாதிக்க எதிர்ப்பு என்ற அடிப்படையில் ஒரு தேசப்பற்றாளர் அல்லது தேசம் சிங்கள தேசம் என்ற விடயத்தையும் அவர்கள் அங்கு முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அது ஒரு மிக மோசமான ஒரு சிங்கள பேரினவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக அங்கு ஆரம்பிக்கின்றது. அப்போ இதனை வைத்துக் கொண்டு தங்கள் இந்த உழைக்கும் வர்க்க மக்களிடம் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதனுடைய ஆரம்பம் அவர்கள்தான் சிங்கள தனிச்சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். உங்களுக்கு தெரிந்தவரையும் அவ்வாறு மிக குறும் தேசியவாதம் அல்லது இனவாதம் பேசிக்கொண்டு தங்களை வளர்த்துக் கொள்கின்ற இந்த SLFP-யுடன் ஒரு கட்டத்தில் 1970 காலகட்டங்களில் அங்கிருந்த LSSP லங்கா சம்பந்தமான கட்சியின் தலைவர்கள் இணைந்து கொண்டு ஒரு கூட்டணியை அமைக்கிறார்கள். அதில் ஒரு மினிமம் கேரண்டி புரோகிராம் என்று ஒரு திட்டமிடலை முன்வைத்து பல அங்கிருக்கின்ற சேவைகள் போன்ற மக்களுடைய அடிப்படை சேவைகள் சார்ந்த விடயத்தை தேசியமயமாக்கல் என்ற கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். அப்போதுதான் சிங்கள சட்டமும் அறிமுகப்படுத்தப்படுகிறது அல்லது நடைமுறைக்கு சட்டமாக மாற்றப்படுகிறது. இதன் பின்னணியில் அங்கு இனவாதம் என்பது இரு பக்கங்களும் கூர்மையடைகிறது. ஒடுக்கப்பட்ட தமிழ் மகனாக சில கேள்விகள். 72 குடியரசு யாப்பை கொண்டு வந்த போது கூட நீங்கள் குறிப்பிடும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இது இப்போதுதான் நாங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திடமிருந்து முழு விடுதலை பெற்றுள்ளோம் என்று முழங்கியது. சற்று பின்னோக்கி சென்றால் போலி சுதந்திரம் அல்லது அதிகார கைமாற்றம் என்று இடதுசாரிகளால் சொல்லப்படும் சுதந்திரம் கிடைத்த பின்னால் ஆட்சிக்கு வந்த JR ஜெயவர்தனா குழுவினர் நிதி மந்திரியாக JR ஜெயவர்தனா அவர்கள் இருந்தபோது முதலாக உலக வங்கியிடம் கையேந்த துவங்கினர். அன்று அதிவிதம் கையேந்த தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறை அல்லது சிறுபான்மையினர் மீதான ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இது பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஒரு நியூ லிபரல் எக்கானமி என்பது உருவாக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மக்கள் மீதானவும் மக்கள் சேவைகள் மீதானவும் மக்கள் மீதான வரிப்படமும் அடிப்படை சேவைகள் மீதான தாக்குதலும் பரவலாக ஆரம்பிக்கப்படுகின்றது. சுரண்டல் பரவலாக ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்போ மக்கள் மீதான சுமை ஏற்றப்படுகின்றது. மக்கள் உழைக்கும் மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பரிகளாக வந்தார் ஒருவரை நோக்கி கையாளப்படுகின்றது. பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை பார்த்தீர்கள் அவர்கள் யாரை கையாளுகிறார்கள்? உங்கள் கடந்த மக்களை இதற்கு முன்னால் கையாளினார்கள் அல்லது குடியேறவாளர்களை கையாளுகிறார்கள். இவர்கள் வருவதனால்தான் உங்கள் சொத்துக்கள் உங்கள் சேவைகள் மறைக்கப்படுகின்றன, உங்கள் சேவைகள் நாசகரமாக்கப்படுகின்றது, உங்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுகின்றது என்ற ஒரு ஸ்கேப் கோட்டாக ஒரு பலிக்கடாவாக இந்த மக்களை ஆக்குது. இதைத்தான் அங்கும் குடியேறவர்கள் அங்கு இருப்பவர்கள் யார்? சிறுபான்மையின மக்கள், எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கும் மக்கள். அப்ப அந்த தாக்குதலை அவர்கள் மேல் திருப்பி விடுவதன் ஊடாக அல்லது அங்கு இருக்கும் சிங்கள பெரும்பான்மை தெற்கிலே இருக்கும் பெரும்பான்மை மக்கள் உழைக்கும் மக்களினுடைய கோபத்தை, அரசு மேல் வர வேண்டிய கோபத்தை அங்கிருக்கும் இன்னொரு பகுதி மக்கள் மீது திருப்பி விடுவதன் ஊடாக அரசு தங்களை ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் தங்களை காத்துக் கொண்டார். சரி, அந்நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல் முதல் தோன்றிய கட்சியான லங்கா சமசமாய கட்சியும் அல்லது பிற இடதுசாரி அமைப்புகளும்
இந்த உலக வங்கி சுரண்டலை உத்துணர்ந்து இதன் காரணமாகத்தான் இவர்கள் இந்த இன ஒடுக்குமுறையை ஆரம்பிக்கின்றார்கள் என்பதனை உணர்ந்து அதற்காக போரிட்டார்களா, அதற்காக போராடினார். இந்த கோலேஷன் ஊடாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட விடயங்கள் அரசு மிக தேசியமயமாக்கம் திட்டங்களை வைத்தது. ஆனால் அதோடு இந்த இனவாதத்தையும் முன்வைத்து தனிச்சிங்கள சட்டத்தை அறிமுகப்படுத்தி கொள்கை நாடு சில்லாத அவருடைய ஃபேமஸான உரை இருக்கிறது. இரு மொழி ஒரு தேசமா அல்லது ஒரு மொழி இரு தேசமா என்று பாராளுமன்றத்தில் முழங்கினார். இனப்பிரச்சனையை ஒரு மொழி பிரச்சனையாக குறுக்க முயன்றார். அப்ப இல்லை, அதாவது மொழியினை இந்த நாட்டிற்குள் நீங்கள் ஆக்கினீர்கள் என்றால் அது இன்னொரு நாட்டினை நோக்கி மக்களை இன்னொரு நாட்டினை இன்னொரு தேசம் மக்கள் கோரிக்கையை விடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும், அந்த பிரச்சனையை கொண்டு வரும் என்பதை அவர் பேசுகிறார். அதே கொள்கை நாடு சொல்வதால் இந்த ஒரு மொழி கொள்கைக்கு அல்லது தனிச்சிங்கள சட்டத்திற்கு ஆதரவாகவும் அல்லது அதனை ஒரு பெரிய பிரச்சனையாக கருதாமலும், அதாவது இன்று தமிழ் தலைமையாக அதை புரிந்து கொள்வார்கள். அன்றே யுஎன்பி ஒரு ஈவில், இட்ஸ் a great evil. சொல்லுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பேய். இந்த பேய் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கு இந்த புரோகிராம், இந்த மினிமம் கேரண்டி புரோகிராமுடன் இந்த திட்டங்கள், இந்த முன்னணியை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்ற ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுத்தார். யுஎன்பியை வராமல் பண்ணுவதற்காக எஸ்எல்எஃபியுடன் கூட்டு வைத்தார். இதேதான் மஹிந்த ராஜபக்ஷ வராமல் தடுப்பதற்காக சரத் பொன்சேகாவுக்கு வாக்களியுங்கள், மஹிந்த ராஜபக்ஷ வராமல் தடுப்பதற்கு ரணிலுக்கு வாக்களியுங்கள் சொல்லும் இன்றைய நிலைப்பாடுதான். அன்று இதே போன்ற ஒரு சொதப்பலான பிதற்றலான அரசியல் பிரபலமான நிலைப்பாட்டை தான் அன்று எல்எஸ்எஸ்பி எடுத்தது. அன்று எல்எஸ்எஸ்பி அப்படியான நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அதனை எதிர்த்து அதில் இருந்து வெளியே வந்தவர்கள் விக்ரமா கருணாகரன் உட்பட இன்றைய யுனைடெட் சோசியலிஸ்ட் பார்ட்டியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற சிறிது யோசிச்சு உட்பட பலர் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை எதிர்த்து வெளியில் வந்துதான் நவசமாஜ கட்சி என்எஸ்எஸ்பி என்ற கட்சியை ஆரம்பித்தார். இந்த 70ஆம் ஆண்டு இந்த எஸ்எல்எஃபியுடனான உறவு தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது தமிழ் தரப்பில் இருந்த வலதுசாரிய குறுந்தேசியவாதம் பேசிய தலைவர்கள் அதனை எவ்வாறு தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய முழக்கங்களை மக்கள் மத்தியிலே வைத்து மக்களை உணர்வேற்றி தாங்கள் பாராளுமன்ற கதிரைகளுக்கு வந்து கொண்டு பாராளுமன்றத்தின் சலுகைகளை பெற்றுக் கொண்டு மக்களுடைய அட்டுக்கொண்டை தீர்மானத்தையும் தூக்கி எறிந்தனர். கோபமடைந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஆயுத போராட்டத்தை நடந்தார். அந்த காலகட்டத்திலே மிக முக்கியமாக இயங்கிக் கொண்டு இருந்த மாணவர் பேரவையினுடைய சத்தியசீலன் எழுதிய கட்டுரை மிகவும் பிரபலியமான கட்டுரை. அந்த கட்டுரை கண்காட்சியை கூட வைத்திருந்தார்கள். We take arms to teach our leaders a lesson. நாங்கள் ஆயுதங்களை தூக்குகின்றோம் எதிரியை அழிப்பதற்காக மட்டுமல்ல, என்னுடைய தலைமைகளுக்கு பாடம் போட்டுவதற்காக. ஏனென்றால் தலைமைகள் அவ்வாறுதான் அன்றிருந்த தலைமைகள் நடந்து கொண்டன. அப்ப இந்த பிரச்சனையால் இந்த இனவாதம் என்பது மிகவும் கூர்மையாக இருந்தது. அது உழைக்கும் வர்க்க மக்கள் மத்தியிலே தெற்கிலே மிக பயங்கரமாக அது பரப்பப்பட்டிருந்தது. அதுதான் எஸ்எல்எஃபியுடைய வாக்கு சேகரிக்கும் இயந்திரமாக மாறியது. அதாவது ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அதுதான் பின்னாட்களில் வளர்ச்சியடைந்து இந்திய எதிர்ப்பாக அந்த பிராந்தியத்தில் அவர்கள் தெற்கில் இருக்கும் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏகாதிபத்திய சக்தி எதுன்னு சொன்னால் இந்தியா எங்களுடைய நாட்டிற்குள் தேவையில்லாமல் விஷயங்களை உள்ளே திணிக்கின்றது, எங்களுடைய அரசியலில் பல விடயங்களை திணிக்கின்றது, எங்களின் மேல் ஒரு அழுத்தத்தை நிர்வகிக்கின்றது என்றதன் அடிப்படையில் தான் அதே பார்வையை தான் இவர்கள் முன்வைத்து அங்கிருக்கின்ற சிங்கள மக்கள் மத்தியிலே மிகப்பெரும் பிரச்சாரத்தை செய்து வளர்ந்து இந்த இரு கட்சி முறைகளுக்குள் வந்து தங்குகின்றனர். இதற்கு இடையில் நிறைய வேறு சில முயற்சிகளும் நடந்திருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி என்று சொல்லி விஜயகுமார் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அவர் கொலை செய்யப்பட்டதுடன் அந்த கட்சி பின்னால் முடிவுக்கு வருகின்ற சந்திரிகாவுடைய கணவராக இருந்து ஆரம்பித்த கட்சி. அதே போன்ற ஐக்கிய தேசிய முன்னணி என்று சொல்லப்படுகின்ற யுஎன்பிக்குள் ஒரு ஃபிராக்ஷனாக அன்றைய யுஎன்பி தலைவர் பிரேமதாசாவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட லலித் காந்தி பிரிவினுடைய ஒரு பிரிவு ஒரு கொஞ்ச காலம், ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு கொஞ்ச காலம் அது ஒரு விளையாட்டை ஒரு அரசியல் போக்கினை ஏற்படுத்தி நகர்ந்தப்பட்டிருந்தது. அதே போன்று 2000களின் ஆரம்பங்களில் தோற்றுவிக்கப்பட்ட ஜாதிய உரிமைய
ஏனென்றால் ஒரு காலகட்டத்துக்கு பின்னர் சிங்கள தேசியம் நலிவடைந்து போனது. 2000 காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் பொருளாதார தடை, பொருளாதார சிக்கல்கள், பல்வேறுபட்ட நெருக்கடிகளினால் ஏற்பட்ட தொழில் என்பது இன்னும் அந்த சிங்கள தேசியவாதத்தை பேசுகின்ற கட்சிகள் பல இருந்தது. அப்போதுதான் ஜாதிய இளவரமையினுடைய வருகை இருக்கின்றது. பெருமளவு ஜாதிய இளவரமை என்பது ஒரு மிலிட்டன்ட் குரூப் போல சிங்கள தேசியவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு சக்தி அங்கு திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப முதலாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கூட்டணியோடு பழைய மார்க்சிஸ்டுகள், அந்த இலங்கையுடைய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், எல்எஸ்எஸ்பியா இருக்கலாம், இவர்களுடைய உடைவு என்பது மிக மீள முடியாத ஒரு பங்கினை சென்றடைகிறது. என்றால் தொழிலாளர்களுக்குள்ள அல்லது தொழிற்சங்கங்களுக்குள்ளேயும் மிக ஆழமாக இந்த இனவாத கூறுகள் பிரிவடைந்திருந்த வந்து உள்ளே சேர்ந்தது என்பது இவர்களுக்கு ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் அடிப்படை, உழைக்கும் மக்களின் அடிப்படையில் அங்கிருக்கும் சக்திகளை திரட்டுவதில் மிகப்பெரிய சிக்கல் வருகின்றது. அந்த சிக்கலில் இன்று வரை மீள்வது என்பது மிக கடினமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது உண்மையாக இருக்கிறது. என்ற வரலாற்று ரீதியாக மிகப்பெரிய தவறை எல்எஸ்எஸ்பி, கொள்கையாருடைய டி சில்வா தலைமையிலான எல்எஸ்எஸ்பி உட்பட அந்த அவர்கள் எடுத்த அந்த வரலாற்று தவறானது இன்று வரைக்கும் அந்த காயம் நீடிக்கின்றது என்றுதான் சொல்லப்பட்டது. இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் எஸ்எல்எஸ்பி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அங்கு இருக்கின்ற சிங்கள தேசியவாதத்தின் உண்மை முகம் அவர்கள் அல்ல, அல்லது தேசம் அவர்கள் தேசப்பற்றாளர்கள் அல்ல, அவர்களும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் இந்தியாவுடனும் ஏகாதிபத்தியங்களுடன் இணைந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த சூழலுக்குள் தான் அவர்கள் இருந்து வேலை செய்கிறார்கள். அப்ப மக்களுக்கு உண்மையாக நாங்கள் தான் உங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம், சிங்கள தேசியவாத சிங்கள தேசம் என்பதை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவோம் என்ற கோஷத்துடன் தான் ஜேவிபி வருகின்றது. ஜேவிபி நீங்க சொன்ன 71ஆம் ஆண்டு, அதற்கு பின்னர் 1989ஆம் ஆண்டு 1000 கிளர்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். முதல் கிளர்ச்சியில் 16,000 பேரும், இரண்டாவது கிளர்ச்சியில் 60,000 பேரும் கொல்லப்படுகிறார்கள். ஜேவிபி மிக தீவிரமாக எஸ்எல்எஸ்பியை விட மிக தீவிரமாக சிங்கள கிராமங்கள் தேரும் சிங்கள உழைக்கும் வர்க்கம் மத்தியிலே மிக தீவிரமாக இனவாதத்தையும், அதாவது ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அதனை இந்திய எதிர்ப்பு என்று நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் சீடர்களான காமினி திசநாயக்கா போன்றவர்களுக்கும் ரோண விஜயவீராக்கும் இடையில் இது சம்பந்தமாக ஒரு பெரிய அக்கப்போரே நடந்தது. அதை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இந்த போராட்டத்தை, இந்த 1000 கிளர்ச்சியினை செய்கிறார்கள். சொன்னது போல ஜேவிபியுடைய வருகையை இந்தியா விரும்பவில்லை. கிட்டத்தட்ட இந்தியாவை நேரடியாக அந்த கிளர்ச்சியினை அடக்க வேண்டும் என்பதில் அந்த நேரத்தில் நீங்க ஃப்ரீ ஹேண்டாக இந்த கிளர்ச்சியை அடக்க வேண்டும், ஜேவிபி இதோடு முடிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த கொலைகள் சகலம் இடம்பெற்றிருந்தது. அது வெறுமனவே இலங்கை அரசு செய்தது அல்லது யுஎன்பி செய்தது என்றாக பார்க்க நேரடியாக இந்தியா அதனை நடத்தி முடித்திருந்தது. அது மட்டுமல்ல, முதலில் மலையக தொழிலாளர்கள், அதாவது இந்தியாவில் ஒரு பஞ்சத்தை உருவாக்கி அந்த பஞ்சத்தின் ஊடாக வேலை இழந்தோரை கிட்டத்தட்ட கடத்தி வந்து நீண்ட மைல்கள் தூரம் நடத்தி வந்து அவர்களை கொண்டு காடுகளை அழித்து பெருந்தோட்ட பயிற்சியை உருவாக்கிய தோட்ட தொழிலாளர்களை மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப முற்பட்ட போது கூட பண்டித நேரு என்று அழைக்கப்படும் இந்தியாவின் பிரதமரும் அன்றைய இலங்கை பிரதமரான டட்லி செனநாயக்காவும் இது காலனித்துவம் விட்ட தவறு என்ற முடிவுக்கு வரவில்லை. குறிப்பாக சொன்னால் உலகளாவிய அளவில் கர்னல் கடாபி அவர்கள் லிபியாவை விடுவித்த போது அவர் இத்தாலியிடம் போராடி இத்தாலி காலனித்துவ காலத்தில் இழைத்த குற்றங்களுக்காக நட்டஈடு பெற்றுக் கொண்டார். அது போன்ற எந்த முயற்சியுமே நீங்கள் குறிப்பிடும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளிகளால் நமது மண்ணில் இடம்பெறவில்லை. அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்திய விஸ்தரிப்பு, மலைய மக்கள் என்பது இந்திய விஸ்தரிப்பின் ஒரு பகுதி. இவர்களை இங்கே அனுப்பி, அதாவது தமிழர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதன் ஊடாக சிங்களவர்களை சிறுபான்மையினராக்குவதற்கு, சிங்களவர்களுடைய வாழ்வாதாரங்களில் சிங்கள நாடு, சிங்கள தேசத்தில் இவர்களை உள்ளே உருவாக்கி கொண்டு வந்து விட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய பிரச்சாரம் அமைந்திருந்தது. தமிழர்கள், அவர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் தேச மக்களையும் கூட ஒரு இந்திய விஸ்தரிப்பு அல்லது அங்கிருந்து வந்தவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து குடியேறியவர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை தான் தொடர்ச்சியாக செய்து வெளிப்படையாகவும் சொன்னார். தொடர்ச்சியாக. ஆனால் இப்போது
ஏகேடி என்று அழைக்கப்படும் அதன் அடிப்படையில் தான் இந்த விவாதங்கள் இந்த பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டு இந்திய விஸ்தரி விவாதமாக சொல்லப்பட்டு அந்த மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதற்கு பின்னாலும் அங்கு என்எஸ்எஸ்பி என்ற ஒரு கட்சியினுடைய பெரும் சக்தியாக அந்த மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பறிக்கப்பட்டதன் பின்னாலும் கூட இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. அதாவது ஒரு அதை சொல்லுவார்கள் வெளிநாட்டு சக்திகளுடைய ஒரு அறிவுரை கூட அந்த மக்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதன் பின்னால் இருக்கிறது எதிர்ப்பு என்பதால் பெருமளவாக ஒரு இந்திய எதிர்ப்பு மனநிலையாகத்தான் கட்டப்பட்டிருந்தது. அதில் முக்கியமானது ஜேவிபி தான் இதனை முக்கியமாக செய்திருக்கின்றது. இது அதாவது யுஎன்பியினுடைய வாக்காளர்கள் ஒரு பக்கமும் யுஎன்பிக்கு எதிராக யுஎன்பிக்கு வாக்களிக்காத மக்கள் இருக்கின்றார்கள். அது கரையோரங்களில் வாழ்கின்ற மக்கள், கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்கள், உழைக்கும் மக்களுடைய இந்த வாக்குகள் தான் எஸ்எல்எஃபியினுடைய வாக்குகளாக நீண்ட காலமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தினை இதில் இனவாதத்தை யுஎன்பி எவ்வாறு தனி சிங்களத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்தியது அதற்கு அடுத்து வந்த யுஎன்பியினுடைய அரசு தான் அதனை நடைமுறைப்படுத்தியது, சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தியது. மொத்தத்தில் இனவாதத்தை ஊக்குவிப்பதும் இனவாதம் ஒரு அஞ்சல் ஓட்டம். ஏன்னு சொன்னால் இந்த இரு கட்சிகளுக்கும் யார் பெரிய இனவாதி அதாவது யார் பெரிய தேச பெற்றாளர் என்று காட்டுவதன் ஊடாகத்தான் அங்கு இருக்கின்ற ஸ்விங் ஓட்டர்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அது ஒரு முக்கிய பங்கு அவர்களுக்கு வகித்திருக்கின்றனர். அதன் பேசில் தான் அவர்களுடைய வாக்கு என்பது பின்னாட்களில் வர ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே கிட்டத்தட்ட இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்ற காலங்களில் ஜேவிபி கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டு தான் பாராளுமன்றம் வருகின்றது. நாங்கள் விரைவாக பார்த்துக்கலாம். 90ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் வருகின்றது. அதற்கு பின்னால் அப்போது சிறிய கட்சியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அதுதான் ஒரு பெரிய அது எவ்வாறு நடந்தது 2003ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கைச்சாட்டப்படுகிறது. எஸ்எல்எஃபியினுடைய வீக்னஸ் வருகின்றது. அதற்குள் எஸ்எல்எஃபி வந்து ஒரு குடும்பத்தினுடைய கட்சியாக பார்க்கப்படுகின்றது. அதிலிருந்து 2-3 அமைச்சர்கள் யூஎன்பி பக்கம் எதிர்கட்சி பக்கம் தாவுகிறார்கள். ஜனாதிபதியாக சந்திரிகா இருக்கின்றார். பாராளுமன்றம் ரணில் தலைமையிலே வருகின்றது. ஒப்பந்தம் கைச்சாட்டப்படுகின்றது. ஒரு பொருளாதார சீர்குலைவு ஏற்படுகின்றது. ஒப்பந்தம் பொருளாதாரம் அந்நேரத்தில் எதிர்க்கணிக வீழ்ச்சி பெற்றது. விடுதலை புலிகளின் ஒரு வெற்றி. ஒரு கட்டண தாக்குதல் பின்னால் இவ்வாறான ஒரு நிலைமை அங்கு ஏற்படுகின்றது. அப்போ பேச்சுவார்த்தை வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தை காலகட்டங்களில் மிக பெருவாரியாக இரு கட்சிகளுடைய நடைமுறையையும் விதத்தையும் முன்வைத்து தாங்கள் தான் ஒரு சிறந்த தேச பெற்றாளர்கள் சொல்லி மிக தீவிரமான ஒரு இனவாதத்தை அங்கு இருக்கின்ற மக்கள் மத்தியில் சரி கிராமப்புறங்களிலும் விதைக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷ சந்திரிகா பாராளுமன்றத்தை கலைத்து தன்னுடைய தம்பியாக நரேந்திரகுமார பண்டாரநாயக்காக பிரதமராக கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஜனாதிபதி வேட்பாளராக கொண்டு வருகின்ற முயற்சியிலே இருக்கின்றார். அதற்கு இல்லை, ஒரு தீவிர இனப்பற்றாளராக தேச பற்றாளராக இலங்கை ஸ்ரீலங்காவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவர் கொழும்பு மையத்தில் இருந்து இல்லாமல் கரையோரங்களில் இருந்து வரக்கூடிய ஒருவர் வேண்டும் என்று அம்பாந்தோட்டையிலிருந்து மஹிந்த அழைத்து வந்ததே மங்கள சமரவில ஸ்ரீமதி சூரியராஜ் கொல்லப்பட்டு பின்னாட்களிலே கொல்லப்பட்ட ஸ்ரீமதி சூரியராஜ் போன்றவர்கள் ஜேவிபியுடன் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து மஹிந்தவை முன்னிறுத்தி இந்த சமாதான பேச்சுவார்த்தை ஊடாக அளிக்கப்பட போகின்றது, இந்த நாடு பிடிக்கப்பட போகின்றது தொடர்ச்சியான வாதங்களை முன்வைத்து பெருமளவில் அப்போதான் வெற்றி பெற்று இவர்கள் வருகின்றார்கள். அதற்கு பின்னால் நடந்தது எல்லாம் வரலாறாக தெரியும். ஆனால் போருக்கு பின்னால் இருந்த சூழ்நிலையில் இந்த இனவாதத்தை தொடர்ச்சியாக முன்னிறுத்த முடியாத அல்லது இனவாதம் என்பது பெருமளவில் வெற்றி அளிக்க அதை மட்டும் வைத்து பெரிய ஒரு சனத்திரனை திரட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது என்றால் இவ்வளவு காலம் போரை காரணம் சொன்னார்கள். போர் முடிந்து விட்டது, இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன, மக்களுடைய நிலைமையில் முன்னேற்றம் எதுவும் இருக்கின்றதா என்றால் அது இன்னும் மோசமடைந்து கொண்டு இவ்வாறான சூழ்நிலையில் தான் மைத்ரிபால சிறிசேன ரணில் கூட்டு ஒன்று அமைக்கின்றது. அது எஸ்எல்எஃபிக்குள் நடந்த மிகப்பெரிய அது குத்துவெட்டு, அது அரசியல் ரீதியான குத்துவெட்டு. அதற்குள் இருக்கிற அதிகார போட்டி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு குடும்பம் மட்டும் குடும்பங்களும் எல்லா கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனை வந்துள்ளது. யூஎன்பிக்குள்ளே வழிபாடு வழங்கி எஸ்எல்எஃபியிலும் நடக்கிறது. எஸ்எல்எஃபியில் இருந்து ஒரு பிரிவு மைத்ரிபால சிறிசேன தலைமையிலே வந்து கூட்டணி அமைக்கின்றார்கள். அதன் பின்னால் நடந்த விடயங்கள் தான் மிக முக்கியமானதாக இருந்தது. எஸ்எல்எஃபியில் இருந்து
சந்திரிகா குமாரதுங்கவை நீக்குகின்றார்கள். தான் SLLP-யினுடைய தலைவராக மைத்ரிபால சிறிசேன தன்னை அறிவித்துக் கொள்கின்றார். இறுதிக்கணங்களில் மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக முயற்சி செய்திருக்கின்றார். அதன் பின்னால் SLLP-க்குள் நடந்த அந்த விடயங்கள் என்பது இன்னொரு தருணத்தில் நாங்கள் பேச வேண்டும். நேரடியாக பயங்கரவாத தாக்குதலில் இந்தியாவினுடைய உளவுத்துறையின் கைகள் இருந்தன என்பதை வெளிப்படையாக மைத்ரிபால பேசியிருந்தார். அதனால் தான் இந்திய உளவுத்துறையாக குறிவைக்கப்படுகின்றது என்று அதற்கு பின்னால் பேசுகின்றார், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று. இது ஒன்றும் இல்லை, நாங்கள் இதை ஒரு அலட்சியமாக கடந்து விட முடியாது. அதற்கு உண்மைகளும் இருந்திருக்கின்றன. அப்ப இந்த பிரச்சனை, அதாவது உளவுத்துறைக்கும் சந்திரிகா குமாரதுங்கவுக்கும் இடையிலான பரிமாற்றங்கள், அதன் பின்னர் SLLP-யினுடைய தலைமைச் செயலகத்தில் இருந்து அவர்களுடைய முக்கியமான ஆவணங்கள் காணாமல் போனது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெறுகின்றன. இவ்வாறு இந்த மைத்ரிபால ரணில் கூட்டு என்பது ஒரு UNDP SLLP-க்குமான கூட்டாக பார்த்தபடியினால் அந்த கூட்டாட்சியில் எதிர்கட்சியில் சம்பந்தர் உட்பட எல்லோரும் உறங்கி கிடந்தபடியினால் மஹிந்த என்ன செய்கின்றார், இந்த SLLP-யினுடைய ஓட் பேஸை தான் எடுத்துக் கொள்வதற்காக நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி என்று இந்த மைத்ரி ரணில் கூட்ட அரசாங்கம் கொண்டு வர இருந்த மிக மோசமான IMF-னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து இலங்கை முழுவதற்கும் போராட்டம் செய்கின்றார். யாழ்ப்பாணம் உட்பட எல்லா இடங்களிலும் நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக ஒரு போராட்டம் செய்கின்றோம் என்று மிக பெரும் அளவில் மக்களை திரட்டுகின்றார். அதில் இனவாதமும் அதே இனவாதத்தையும் கலந்துதான் இந்த போராட்டம் இடம்பெறுகிறது. அதன் அடிப்படையில் தான் SLPP வெற்றி அடைகின்றது. அது ஒரு புதிய கட்சியாக பார்க்கப்பட்டாலும் பழைய முந்தைய உச்சப்பட்ட புதிய கணக்கு என்றுதான் அதனை பார்க்க வேண்டும். யுஎன்னுடைய போர்டு பேஸ் அப்படி இருக்கின்றது. SLFP சுதந்திர கட்சியினுடைய வாக்காளர்களையும் அதே அந்த தேச பற்றாளர்கள், இந்தியத்திற்கு எதிரானவர்கள், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரானவர்கள், நாம் தேச பற்றாளர்கள் என்ற விடயத்தை தான் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார். இப்ப இதான் அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அதே வாக்காளர்களை தான் இன்று JVP எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது SLLP-யினுடைய UNDP-யுடைய வாக்காளர்கள் ஓரளவுக்கு அந்த பேஸை இந்த சஜித்தினுடைய புதிய கட்டமைப்பு, புதிய சஜித்தினுடைய அந்த கட்சி அதனை ஓரளவுக்கு தன் பகுதியை தன்னிடத்தையே வைத்திருக்கிறது. SLLP-யினுடைய வாக்குகள், பழைய சுதந்திர கட்சியினுடைய வாக்குகள் போன SLPP அளிக்கப்பட்டன. அதாவது சிங்கள மக்களுடைய வாக்களை மட்டும் வெற்றி கொள்ள முடியும் என்று அதே போன்ற ஒரு சூழ்நிலையா இன்று NPP-யினுடைய தனித்த சிங்கள மக்களுடைய வாக்குகளை கொண்டு நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன் என்ற அறிவிப்பு. இதற்கு பின்னால் இனவாதம் பேசப்படவில்லை என்று நீங்கள் சொல்வது அல்லது இனவாதம் இல்லை என்று சொல்வது மிகவும் நகைப்புக்கிடமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த ஓட் பேஸ் என்பதே இனவாதத்தினாலும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற பெயரில் அங்கிருந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மனநிலையில் கட்டப்பட்ட ஒரு ஓட் பேஸ். அந்த மக்கள் மீது அந்த குற்றம் அல்ல, மக்கள் இனவாதிகளாக இருக்கவில்லை. அந்த மக்கள் மீது இனவாதத்தை ஊற்றினார்கள், இனவாத சிந்தனைகளை ஏற்றினார்கள். அந்த இனவாத சிந்தனைகளை உடைத்து ஒன்றும் JVP ஆட்சிக்கு வரவில்லை. அதே இனவாத தன்மையை வைத்துக் கொண்டுதான் அந்த ஓட் பேஸை இவர்கள் தங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர புதிய சிந்தனையில் புதிய வாக்காளர்களை ஏற்படுத்தி அவர்கள் சமத்துவம் ஜனநாயகம் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு புதிய வாக்காளர் அடிப்படையை JVP கட்டவில்லை. IMF-ஐ இவர்களால் ஆதரித்து செயற்பட்டால் இங்கு அந்த இவருடைய ஓட் பேஸை இலகுவாக உடைத்து விடுவார்கள். நாமல் ராஜபக்ஷ அந்த வேலையை செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். பேரினவாதத்தின் சிகப்பு முகமூடி வெற்றி பெற்றிருக்கும் இச்சூழலில் இலங்கை தீவில் உலக வங்கி சுரண்டலை எதிர்த்த சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்த தீவு தழுவிய ஒரு ஜனநாயக இயக்கம் திரண்டு வந்து ஆட்சியை கைப்பற்றும் போதுதான் இனவாத பேயை ஒழிக்க முடியும் என்ற வகையில் பல அரிய கருத்துக்களை கூறினீர்கள். கேள்வி சார்பாக உங்களுடைய நேரத்திற்கும் தகவல் திரட்டுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.